ஹலோ வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நாம் தக்காளி ரொம்ப சம்பளான சீசனுங்க இது. இந்த சீசனுக்கு தக்காளி ரசம் சூப்பராக நல்லா சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. இந்த வடை சட்டி பாருங்கள், கருகருன்னு கப்பு பிடிச்சிருக்குது. நானும் ஸ்கார்ச் போயிட்டு அலுமினிய நார் எல்லாமே போட்டு தீட்டி பார்த்துட்டுங்க, போக மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சொல்லுங்கள், இது எண்ணெய் போட்டு தீட்டினா போகும்னு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்புலாம் போட்டு தாளித்து வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். எங்கள் பக்கமெல்லாம் தக்காளி ரசத்துக்கு வெங்காயம் போடுவாங்க, அதனால் ஒரு 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து 4 பழம் தக்காளி பழம், பெரிய பழமும் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தான் தக்காளி ரொம்ப சம்பளாக இருக்குது இல்லைங்களா, அதனால் தக்காளி நிறைய போட்டு நல்லா ரசம் வச்சு சாப்பிடுங்க. அந்த சீசனுக்கு டைம் மாதிரி கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம நல்லா வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. மறக்காமல் இந்த கப்பு போகிறதுக்கு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா தொக்கு பதக்கு வதங்கிருச்சு. இப்போ வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை ஒரு 1/2 டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கிறோங்க. அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் அளவான தண்ணியாக ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இப்போது சீரகம், மிளகு, பூண்டு இது மட்டும் நுணுக்கி போட்டுக்கலாங்க. மேலே பொடி போட்டாலும் இதுவும் நுணுக்கி போட்டுட்டோம்னா மணமாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. நுரக்கட்டி இந்த மாதிரி நுரக்கட்டி வந்த உடனே ஓரத்தில் அப்படி கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணுங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.